தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷும்புன்னு இந்த வரிசையில தான் சிவகார்த்திகேயன் வர்சஸ் விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி ஏராளமான ரசிகர்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வேளையில தான் விஜய் சேதுபதி படத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். இதுதான் பலரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. என்ன நடந்திருக்கு, எதன் காரணத்தினால விஜய் சேதுபதிக்கு சிவகார்த்திகேயன் வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் படத்தோட வெற்றிக்கு பிறகு சிவகார்த்திகேயன் அவர்கள் அடுத்த படத்துக்கான படப்பிடிப்புல இருக்காரு. இதுவரைக்கும் அவரோட படங்கள்லயே அதிக வசூலை எட்டின திரைப்படமா அமரன் திரைப்படம் மாறி இருக்கு. வசூலை தாண்டி அமரன் திரைப்படமானது சிவகார்த்திகேயன் மேல ஒரு மரியாதையை உண்டாக்கி இருக்கு அப்படிங்கறதா உண்மை. மேஜர் முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கை வரலாறு திரையில அப்படியே தத்துரூபமா கொண்டு வந்ததன் மூலமா ஏராளமான ரசிகர்களை கவர்ந்திருக்காரு சிவகார்த்திகேயன். அமரன் திரைப்படத்துக்காக பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு எஸ்கே. அவரோட விடாமுயற்சிக்கு பலனும் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அமரன் திரைப்படத்துக்கு ஃபுல்லாவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. ரசிகர்களுமே இந்த படத்தை பயங்கரமா பாராட்டி இருக்காங்க. இதன் மூலமா இந்த திரைப்படமானது கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல வசூல் செஞ்சு பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் சாதனை படைச்சிருக்கு. மேலும் ஒரு நடிகரா சிவகார்த்திகேயனை இந்த திரைப்படமானது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. இப்ப ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல எஸ்கே 23 படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு எஸ்கே. அடுத்ததா சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் நடிக்க இருக்காரு. அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் சுதா கொங்குரா இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு. இந்த நிலையில தான் சிவகார்த்திகேயன் அவர்களை பொறுத்தளவுக்கு சக நடிகரான விஜய் சேதுபதியோட மகாராஜா திரைப்படத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி நடிப்புல நித்திலன் இயக்கத்துல சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியான திரைப்படம் தான் மகாராஜா. விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி இந்த படமானது வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகுதான் இப்ப மகாராஜா திரைப்படமானது சீனாவுல வெளியாகி இருக்கு. அங்கேயுமே நல்ல வரவேற்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல மகாராஜா திரைப்படத்துக்கும் விஜய் சேதுபதி மற்றும் இயக்குனர் நித்திலனுக்குமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இத பத்தி எஸ்கே என்ன பதிவிட்டிருக்காரு அப்படின்னா, சீனாவுல மிகப்பெரிய அளவுல மகாராஜா திரைப்படம் வெளியாகுது. இதை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அங்கேயுமே இந்த படமானது மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு நம்புறேன். உலகம் முழுவதும் இந்த படத்துக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்புக்காக விஜய் சேதுபதி, நித்திலன் மற்றும் இந்த படத்தோட தயாரிப்பாளரான சுதனுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எஸ்கே என்று அழைக்கப்படக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர்கள் பதிவிட்டிருக்காரு.